நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆலிஸ் இன் பார்டர்லேண்டோடைய சீசன் 3 உடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சீசன் எப்போயோ ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். உன் சேனலில் வந்து கரெக்ட் டைமுக்கெலாம் ரிவ்யூ வராது, லேட்டாக தான் வரும்னு எனக்கும் தெரியுங்கிற மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் பழகியிருப்பீங்க. ஆனால் வழக்கமாக ஒரு மிஸ்டேக் நடக்கும்ல, அந்த மிஸ்டேக் நடக்காமல் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக நடந்துச்சு. நான் வந்து என் சேனலில் இந்த சீசன் வந்ததுக்கப்புறமாவும் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சீசனையே நம்ம பார்த்தோம், இதுக்கு வந்து நம்ம ரிவ்யூ சொல்லணுங்கிறதையே மறந்துட்டு நான் கொஞ்ச நாள் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்து சில மூவி எக்ஸ்ப்ளனேஷன் சேனல்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிம் ரோல் மிஸ்டர் தமிழனா அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலலாம் வந்து இந்த சீரீஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் ஆமாம்ல நம்ம இப்படி ஒரு சீசன் பார்த்தோம், இதுக்கு வந்து ரிவ்யூ சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசித்து இப்போ இதை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, ஆனால் என் ரிவ்யூ நீங்கள் கேட்பீங்க, இவன் என்ன சொல்கிறான் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காகவே உட்காந்து பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி இதை கண்டென்ட்டாக தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஆக்சுவலாக ஒரே ஒரு கண்டினியூட்டி தான் சீசன் 1 and 2, அதுக்கப்புறமா 3 ரெண்டுத்துக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டலாக கதையே வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா இதுவுமே ஸ்குட் கேம் மாதிரி தான். ஆக்சுவலாக போத் ஸ்குட் கேம் அண்ட் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் ரெண்டுமே வந்து அதுக்கு முன்னாடி காமிக்காக நிறைய விஷயம் வந்து அவங்க ஊர்லேயே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த சீரீஸே எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸ்குட் கேமில் வந்து எப்படி சீசன் 1 and 2ல் வந்து ஒரு கேம்ஸ் இருக்கும், 3ல் வந்து அதே மாதிரி செட்டு தான், ஆனால் வேறு கேம்ஸ்லாம் இருக்குமோ அதே விஷயந்தான் வந்து ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட்லேயும் வந்து ஃபாலோ ஆகியிருக்கு. சீசன் 1 and 2 உடைய கதையை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரேண்டமாக ரஃப்பாக ஒன்லைன் மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சீசன் 3 டைரெக்டாக பார்க்கலாம். கதை மறந்துச்சு அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். சீசன் 1 and 2 பார்க்காதவங்க யாராவது இந்த ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு 4வது நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இப்போது அதை தான் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆலிஸு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஆளுங்க, ஆனால் கொஞ்சம் வெட்டியாக இருக்க பசங்க தான். அவங்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு கேம் வேர்ல்டுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறமா ஆலிஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இழந்துருவான். அதுக்கப்புறமா அங்கே அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு வந்து கிடைக்கும். அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணி இந்த கேமை வந்து கடைசியில் முடிச்சுட்டு அவன் வெளியே வந்துடுவான். இதுதான் வந்து கதை. அந்த கதையோடைய கேம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, அந்த கேமுடைய லெவல் வந்து நம்ம சீட் கட்டில் விளாட்றோம்ல கார்ட்ஸு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது டஃப்பான லெவலாக ஈஸியான லெவலாக அப்படின்னு. இப்போ வந்து சீட்டு கட்டில் 1லேருந்து 10க்குள்ளே நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமா கிங் குயின் ஜாக் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸையும் வச்சு எது ஈஸியான லெவல் எது டஃப்பான லெவலுங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சி அந்த கேம் வந்து விளாட்ற மாதிரி இருக்கும். சீசன் வந்து முடிகிறப்போ ஆல்மோஸ்ட்டு சீட்டு கட்டில் இருக்க எல்லா கார்ட்ஸுமே அவங்க காமிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த சீசனில் காட்டுறதுக்கு என்ன இருக்கும், ஒரு வேளை அடுத்த சீசன் இவங்க ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்மார்ட்டாக அந்த ஜோக்கர் கார்டை வந்து அப்போ தான் கிளைமேக்ஸில் வந்து காமிச்சு அதுலேருந்து அப்படியே அந்த சீசன் 2 உடைய சீரீஸை முடிச்சிருப்பாங்க. அது பார்க்குறப்போ இது ஒரு சீசன் 2க்கான நல்ல பாயிண்ட்டு தான். இந்த ஜோக்கர் கார்டை வச்சு அடுத்து இவங்க சீசன் 3 எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதே மாதிரி வந்தது. ஆனால் நான் உள்ளே போய் பார்க்குறப்போ இந்த ஜோக்கர் கார்டுங்கிறது வந்து ஒரு கீ மாதிரி தான், ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான். இப்போது அரிசு வந்து என்ன பண்ணுவார்னா, சில இக்கட்டான சூழ்நிலையினால் என்ன தான் கஷ்டப்பட்டு அந்த கேம்லேருந்து வெளியே வந்து இவன் நார்மலாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் திரும்பி அந்த கேம் வேர்ல்டுக்குள்ளே கட்டாயமாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பான். அப்படி போகிறதுக்கு வந்து இந்த கார்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கார்டு தான் வந்து இந்த சீசனில் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கேரக்டர் இந்த சீசன்லலாம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து ஒரு பிரான்ச் மாதிரி புதுசாக க்ரியேட் ஆகி போகும். இந்த சீசனில் வந்து எல்லா கேம்ஸுமே வந்து எனக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருந்துச்சு. லைக் சீசன் 1ல் இருந்த மாதிரியே இதுலேயும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கியான நிறைய கேம்ஸ்லாம் வந்து வந்தது.
எக்ஸப்ட் இதுக்கு வந்து நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, கடைசி 2 எபிசோடோடைய கேம் வந்து கான்செப்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட உங்களுடைய பொறுமையை வந்து சோதிச்சிரும். எப்படா முடியும் இது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய சோதனையை ரொம்ப டாலரேட் பண்ணிக்கிட்டு இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இதை தள்ளிடும். ஆனால் முடிகிறப்பவும் அந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல எண்டோடு தான் முடிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த சீரீஸ் ரொம்ப ஒர்த்து, இதை வந்து கண்டிப்பாக நம்ம ரிவ்யூவில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் சீரீஸ் பார்த்துருக்கும் போதே நான் ஃபீல் பண்ண மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன எபிசோட்னா, பர்டிகுலராக மெட்ரோ ட்ரெயினில் விளாட்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று இருக்கும். அந்த கேமில் வந்து அரிசு வந்து சீசன் 1 ஒரு பொம்பளை ஃப்ரெண்டு கூட வந்து விளாடி எல்லா லெவலையும் ஜெயிச்சிருவான்ல, அவனை தான் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணும் இந்த கேமுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க ஒரு தனி கேம்லேயும் இவர் ஒரு தனி கேம்லேயும், ஆனால் 2 பேரும் ஒரே கேம் தான் விளாடுவாங்க. ஆனால் தனித்தனியாக வேறு குரூப் கூட விளாட்ற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு எப்படி விளாடுது அப்படிங்கிறது தான் காமிப்பாங்க அந்த கேமுடைய ரூல்ஸ் எல்லாம். நம்ம வந்து பார்க்குறவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இந்த கேம்லேருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வருவாங்க, ஒரு ஐடியாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் ட்ரிக்கியாக ரொம்ப கஷ்டமான கேம் மாதிரி தான் நமக்கு பார்க்குறப்போ தெரியும். அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க, அந்த கேம்லேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப சஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து இந்த அரிசு கேரக்டரை வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமில் தான் காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து அந்த கேமை ரொம்ப ஈஸியாக விளாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அவனை பார்க்குறப்போ லிட்ரலாக இந்த சீரீஸில் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லவ் சீன் மாதிரி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்க்குறப்போ இது ரைட்டிங்காக அரிசு வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள், இந்த கேமில் வந்து எப்படி பார்த்தாலும் அவன் தான் இந்த கேமை லீட் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறது ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. இப்படி ஒரு பீக்கான ரைட்டிங்கை வந்து பார்க்குறப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதை வந்து என் ரிவ்யூவில் கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட் மட்டும் ரொம்ப பிளாஸ்ட்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. அதை பார்க்கறதுக்காகவே இந்த சீரீஸை வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். அண்டு ஓவராலாக சீரீஸில் வந்து மற்ற கேரக்டர்ஸுமே வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து வந்தோம் ஒரு ரோல் பண்ணோம் போனோங்கிற மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அது ஒவ்வொரு எபிசோட்லேயும் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங்குமே வந்து இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு சஜஷன் மட்டும்தான். லாஸ்ட்டு 2 எபிசோடை மட்டும் தனியாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஃப்ளெட்ஜ்லேயே உட்காந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை மட்டும் எப்படியாவது தனியாக பார்த்து முடிச்சிங்கன்னா இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான சீரீஸை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.